ஆல் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருப்போம். சம்டைம்ஸ் அந்த ரிவைஸ் பண்ண மறந்துருவோம். ஜஸ்ட் அ ரிமைண்டர், நம்ம டெய்லி ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் பார்க்க போறோம்னா ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் தி டயகனல் என்ட்ரிஸ். இப்போ ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட டயகனல் வேல்யூஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேஸ் கிடைக்கும். இதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் ஏ இஸ் த கிவன் மேட்ரிக்ஸ், அதோட ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு ரெண்டுக்குமே ட்ரேஸ் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி வில் பி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஏ பிளஸ் ட்ரேஸ் பி. Trace of alpha A, alpha is nothing but a scalar, will be equal to alpha into trace A. And trace of AB is equal to trace of BA. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட், ட்ரேஸ் ஆஃப் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஏ இன்டூ ட்ரேஸ் பி. ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, இதுலேருந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்னு கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தரோவாக இருந்தாலே ஈஸியாக ஒரு கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எங்களோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள், ஜாலியாக படிங்க. தேங்க்யூ.